வெட்டுக்கத்தி கொண்டு வந்தியா? வெட்டுக்கத்தி அடிச்சை வெட்டுக்கத்தி கொண்டு வந்தியா? அடிச்சை இப்படி அருவாளோட அராஜகம் பண்ணி கொலை முயற்சி பண்ண போறது வேற யாரும் கிடையாது, நம்ம நாம் தமிழர் கட்சியோட ஆதரவாளர்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களோட தம்பிகள் தான் இவங்கெல்லாம். என்ன நடந்துச்சு அப்படின்னா, நேத்து அட்வொகேட் நெல்சன் அப்படின்றவர் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அதுல வந்துட்டு நம்ம சீமான் அவர்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னா, நம்ம எலெக்ஷன் அஃபிடவிட் சப்மிட் பண்ணும்போது ஒரு சொத்து மதிப்பு கணக்கு காட்டியிருந்தது வந்துட்டு கம்மியான அமௌண்ட்ல காட்டியிருக்காரு. அவர் வந்து ஒரு நிலம் வாங்கியிருக்காரு, அந்த நிலத்தோட மதிப்பு அதிகம் அப்படின்னும், இந்த காசு எல்லாமே அந்த எலெக்ஷன் டைம்ல டிஎம்கே அவங்க சந்திச்சதுக்கு அப்புறம் தான் வாங்கியிருக்காங்க, அதனால டிஎம்கே அவங்க காசு வாங்கிட்டாங்களா அப்படின்ற மாதிரி வந்துட்டு அலிகேஷன்ஸ் வந்து அந்த வீடியோஸ்ல அவர் சொல்லியிருந்தாரு. அப்படி ஒரு வீடியோ அவர் போடுறாரு அப்படின்னா அது நம்பகத்தன்மை இல்லை, அது வந்து அதில் வந்து உங்களுக்கு மாற்று கருத்து இருக்குன்னா நீ ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணு. அப்படி இல்லை அப்படின்னா அதையும் மீறி அவர் சொன்னது தப்பு முழுக்க அப்படின்னா ஒரு டிஃபமேஷன் கேஸ் போட்டிங்கன்னா அவரை கவர்மெண்ட்டில் வந்துட்டு கேஸ் நடக்கும், அவரை அரெஸ்ட் பண்ணுவாங்க. இப்படி ஏகப்பட்ட வழிகள் இருக்குது. அதுக்குன்னு அருவா எடுத்து வெட்ட போவீங்களா உங்களை பேசினாலே? இதுக்கு டிஎம்கே பரவாயில்ல போலயே, இன்னும் ஆட்சியை பிடிக்கல, ஏன் ஒரு சீட்டு கூட வாங்கல, அப்படி இருக்கிற உங்களுக்கே உங்களை எதிர்த்து பேசினா கொலை பண்ற அளவுக்கு போறீங்க அப்படின்னா, அண்ணன் சீமான் அவர்களே உங்க கட்சியில என்னதான் நடக்குது? ஒட்டுமொத்த தக்குரி கூட்டமும் உங்ககிட்ட தான் இருக்கும் போலயே. இதுல நீங்க வந்துட்டு தமிழ் தேசியத்தை காப்போம், தமிழர் பெருமையை காப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க தோணுமா இல்லையா? ஸோ இங்க பேசினாலே சேஃப் இல்லையா? இதை பத்தி இதெல்லாம் வந்துட்டு மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஓட்டு போட்டவனோட நிலைமைலாம் யோசிச்சு பாருங்க. இனியாவது கொஞ்சமாவது யோசிச்சு செயல்படுங்க தயவு செஞ்சு. நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஒருத்தன் பேசினாலே அவனை வெட்டுறதுக்கு அருவாளை தூக்கிட்டு போய் வெட்டவும் செஞ்சுருக்காங்க. நாடு எதை நோக்கி போகுதுன்னே தெரில. ஸோ இந்த விஷயத்தை பற்றி நிச்சயமாக நம்மளாம் பேசியே ஆகணும். இதெல்லாம் வன்மையாக கண்டிக்கக்கூடிய விஷயம். ஏன்னா பேச்சுரிமை எல்லாத்துக்கும் இருக்கிறது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள்.